எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் தாத்தா வந்து என்கிட்ட ஒரு கதை ஒன்று சொன்னாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மண்ணுக்குள்ளே வந்து தங்கம் வச்சிருக்கேன்டான்னு சொன்னார். என்ன தாத்தா சொல்கிறேன், மண்ணுக்குள்ளே தங்கம் வச்சுக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படின்னா நோண்டி கொடுக்க தாத்தா, நான் வந்து பணக்காரன் ஆயிடுவேன்னு சொன்னேன். அப்போ என் தாத்தா தலைமாலே ஒன்று அடிச்சு, டேய் மண்ணுக்குள்ளே தங்கனது நம்ம கையில் வந்து சேனக்கிழங்கு போட்டுக்கிறோம் பார்த்தியா, அதுதான்டா சொன்னேன்னு சொன்னார். எப்படி தாத்தான்னு சொன்னேன், இந்த கிழங்கு பார்த்தினா விளை விற்கலன்னா நம்ம மண்ணுக்குள்ளேயே விட்டுடலாம். மண்ணுக்குள்ளே விட்டு நல்லா விளை விற்க சொல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்து நம்ம அணைச்சி விட்டா நல்ல லாபமே கிடைக்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா எந்த கிழங்க மண்ணுக்குள்ளே போட்டால் அது மக்கி போகாது, நம்மளுக்கு அது நல்ல ஒரு லாபத்தோட நீட்டுதோட பார்த்தீங்கன்னா விவசாயம் நடக்குண்டா. அதனால என் அப்பன் சொன்னால் மண்ணுக்குள்ளே தங்கன்றது செருக்கிழங்கு, சேனக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, வெத்தலை வெளிக்கிழங்கு இது எல்லாமே மண்ணுக்குள்ளே இருக்கிற தங்கண்டான்னு சொன்னாரா. இதுதான்டா உனக்கு நான் சொல்லித்தரேன், உன் பசங்களுக்கு நீ இதுதான்டா சொல்லித்தரணும்னு என் தாத்தா என்கிட்ட சொன்னார். அப்போ எனக்கு சரியாக விளங்கலை, சின்ன பையனார் சொல்ல. இப்போ எனக்கு அதை நல்லாவே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுதுங்க. ஏன்னா மண்ணுக்குள்ளே தங்கன்றது பார்த்தீங்கன்னா இந்த சிறுக்கிழங்குலாம் பார்க்க சொல்ல, சேனக்கிழங்குலாம் பார்க்க சொல்ல அவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. நானும் வருங்காலத்தில் அதோடைய விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா என் தாத்தா பண்ணார், தாத்தனுக்கு அப்புறம் அதை நான் பண்ணாமே விட்டுட்டோம். எங்கள் அப்பா காலத்தில், என் காலத்தில் கண்டிப்பாக சேனக்கிழங்கு விவசாயம் பண்ணணும்னு மட்டும் இந்த வீடியோ மூலிமா எல்லாருக்கும் நான் உறுதி கொடுக்குறேன்.